ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஆஃப் டே. அதை தான் உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். டெய்லி ஒர்க் போகிறவங்களுக்கு ஒன் டே ஆஃப் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஒன் டே எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆனால் எனக்கு அன்னைக்கு ரொம்ப போரிங்காக போச்சு. மேபி இப்போ இங்கே ரமதான் போயிட்டுருக்கிறதுனால ஒர்க்கிங் டேஸுமே 6 hours தான் இருக்குது. ஸோ ஏர்லியராக ரூமுக்கு வர்றது மாதிரி இருக்குது. தட்ஸ் ஒய்யா கூட இருக்கலாம், தெரில. நான் ஊரில் இருக்கும்போது மார்னிங் எந்திரிக்கிறதுக்கும் இங்கே துபாய் வந்ததுக்கப்புறமா என்னோடய ஆஃப் டே டைமில் நான் எந்திரிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரொம்ப வருஷமாக ஃபேமிலிங்கிற பாண்டிங்குள்ளேயே இருந்து வளர்ந்த ஒரு பொண்ணுனா, ஸோ சடனாக ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததும் இந்தியா விட்டு துபாய் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சோலோவாக ஒர்க் பண்ணும்போது அந்த லைஃப் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இங்கே லாட் ஆஃப் மிஸ்ஸிங்ஸ் இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய நல்லாவே தெரியும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கண்டென்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே எந்திரிச்சு எதுக்கு இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வாட்டர் கேனுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன். அந்த அண்ணா ரூமுக்கே கொண்டு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக நம்ம டைரெக்டாக கம்பெனிக்கும் ஆர்டர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் க்ரோசரி வச்சுருக்கிற அண்ணா கிட்ட சொன்னால் கூட கொண்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கம்பெனியிலேருந்து டைரெக்டாக வருது அப்படின்னா 5 dirhams தான் ஆகும். ஆனால் க்ரோசரி அண்ணாட்ட சொன்னோம் அப்படின்னா 7 dirhams 50 ஃபில்ஸும் கூட கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு 2.50 ஃபில்ஸ் ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. பட் இட்ஸ் ஓகே, இதுன்னா உடனே வந்துடும் அப்படின்னு தான் நான் இதுவே ஆர்டர் கொடுத்தேன். இந்த வாட்டர் கேனுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் வாட்டர் டிஸ்பென்சர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ரீசெண்டாக தான் இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி நான் ஊருக்கு போனாலோ இல்லை ஊரில் இருந்து யாராச்சும் துபாய்க்கு இங்கே வாரதாக இருந்தாலோ அவங்கக்கிட்ட சொல்லி என் வீட்டில் இருந்து மசாலா ஐட்டம்ஸ், இந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்து விட சொல்கிறது. இல்லை நான் போனேன் அப்படின்னா ட்ராலி ஃபுல்லாகவே அதுதான் எடுத்துகிட்டு வருவேன். நான் இப்போது ரீசெண்டாக தான் ஊருக்கு போயிருந்தேன். போயிட்டு வரும்போது அவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். மசாலாவாக இருக்கட்டும், மாவு அப்படின்னு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேக் ஃபுல்லாக நான் அதுதான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு, நான் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறதுனால எவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்கெட்டில் போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆஃப் டே கிடைக்கும்போது தான் ஒன்று எடுத்து பார்க்குறது. எவ்வளோ இனி இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் இனி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இல்லை ஏதாச்சும் வண்டு பிடிச்சிருந்தா கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டைம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ தட்ஸ் ஒய் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் இனி எவ்வளோ நாளுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துட்ருக்கேன். அப்புறமா நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது கம்பெனி அக்காமடேஷன் தான். ஸோ இங்கே ரூம் செப்பரேட்டாக இருக்கும் அண்ட் கிச்சன் வெளியில் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரூம் நம்ம ஒரு ஆள் ஸ்டே பண்ணிக்கிறது. பட் கிச்சன் அப்படி கிடையாது. அது ஷேரிங் கிச்சன். 6 persons நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே 6 rooms இருக்குது. 6 roomஸில் ஸ்டே பண்ணியிருக்கிற 6 personsக்கு ஒரு கிச்சன். ஆனால் கிச்சன் ரொம்ப ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த 6 personsம் ஒரே கிச்சனில் தான் குக் பண்ணுறது அண்ட் அவங்க திங்ஸ் எல்லாம் வைக்கிறது. ஸோ கிச்சன் கொஞ்சம் டம்ப் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி எல்லாம் தான் இருக்கும். எல்லாரோட திங்ஸும் வைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த கிச்சன் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு துபாய் வந்தப்போ ஸ்டே பண்ணியிருந்த ஒரு ரூமுமே எனக்கு ஷேரிங் கிச்சன் தான். ஆனால் அது அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது மச் பெட்டர் தென் தட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் நான் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஃப்ரிட்ஜில் நான் தோசை மாவு கூட வச்சுருக்கேன். நானே ரூமில் எங்கே அரைக்கிறது தான். பட் தோசை பண்ணால் அதுக்கு ஒரு சட்னி பண்ணணுமே அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு மேகி பாக்கெட்ஸ் 2 பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி காலி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி மேகி தான் பண்ண போகிறேன்.
மேகி ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நான் மேகி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட போகும்போது சரி அம்மாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணேன். ஸோ வீடியோ காலில் நான் மேகி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு ஒரு நியர்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிடாத, ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படி இப்படின்னு. ஓகே, அப்போ நானும் அம்மா கிட்ட சரி நான் வீட்டில் இருந்திருந்தா நீங்கள் எனக்கு தோசை இட்லின்னெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, இங்கே நான் இப்படி தான் சாப்பிட முடியும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எமோஷ்னலாக பேசி டாப்பிக்கை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டேன். பட் ஆப்வியஸாக நான் அவங்கள வந்து அவங்க எனக்கு சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். மேகி வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ இனி பர்ச்சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். டே பிஃபோர் நைட்டு வந்து நான் பர்ச்சேஸ் போயிருந்தேன் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. போயிட்டு லேட் நைட் வந்ததுனால அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்கிட்டேன். ஸோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சோன்னா நெக்ஸ்ட் டைம் எக்கில் ஏதாச்சும் ரெசிபி பண்ணும்போது எக்கை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு பாக்ஸாக தான் கிடைக்கும் எக்கு. லூஸில் வாங்கணுன்னா க்ரோசரி போகணும். ஆனால் அது நமக்கு வந்து ரொம்ப நஷ்டமாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும், நல்லா வாங்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் 30 எக்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு 13 திரம்ஸ் இருக்கும். ஆஃபரில் போடும்போது 10 திரமுக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ஆஃபரில் போடுற டைம் 10 திரமுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு போதுமாக இருக்கும். ஏதோ உட்காந்து சீரியஸாக பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரூமில் தனியாக இருக்கிறப்போ ரொம்ப போர் அடிக்கும். போர் அடிக்கிற டைமில் ஒரு 5 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் ஒரு டைரி எப்போவுமே கூட வச்சுருப்பேன். அந்த டைரி எடுத்து வச்சு எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு டயட் சார்ட் எழுதுறது, அதுக்கப்புறமா 1 மந்த்துக்கு நெக்ஸ்ட் நான் என்னென்ன குக் பண்ணணும்னு எழுதுறது, அது எழுதுறதோடு சரி எழுதிட்டு இதை எப்படியே நீ ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த டைரியை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. அடுத்து ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த டைரியை நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபெல்லோனா. ஸோ அப்படி எழுதிட்டு இருந்தேன் அந்த டைரியில். ஆக்சுவலி நான் அந்த டைரியில் என்ன எழுதிட்டு இருந்தேன் அன்னைக்கு அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் எழுதுவோம் அண்ட் கூடவே என்னென்ன ஃபுட்டு வெயிட் லாஸில் சாப்பிடணும் அப்படின்னு எழுதிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 2-3 டேஸ் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படியே டெம்ட் ஆக்கி விட்டுருவேன். ஸோ ரொம்ப சீரியஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா வெறித்தனமாக டயட் இருந்தே ஆகணும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், என்ன வந்தாலும் நம்ம வெயிட் லாஸை விடக்கூடாது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்து நான் ஃபாலோ பண்ணால் தான் உண்டு. மற்றபடி இந்த மாதிரி போர் அடிக்குது ஸோ ஏதாவது எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுவோன்னா அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அது என்னோட அகராதியிலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஸோ சும்மா அப்படி உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்படியே எழுதி முடித்து அதை கண்டினியூ பண்ணி மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். மொபைல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், 1 hour 2 hourன்னு போகிறதே தெரியாது. நான் இவ்வளோ டீசெண்டாக உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. மல்லாக்குன்னு பெட்டில் படுத்துட்டு தான் நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன். பட் வீடியோவில் அப்படி நம்ம காமிக்க முடியாதுல்ல, அதனால் இப்படி உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். பட் எக்ஸாக்டாக 1 day எனக்கு எப்படி போச்சுன்னு காமிக்கணுமேன்னு இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். ஓகே, தென் லெட் ஸ்டார்ட் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி கிச்சனுக்கு மறுபடியும் வந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சோறு கூட தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு வைக்க போகிறேன். அந்த ரெசிபி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு புளிக்கரைசல் தண்ணி எடுத்து அதில் வந்து டொமேட்டோ பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. நீங்கள் வந்து வீட்டில் கூட அரைச்சிக்கலாம். டொமேட்டோவை நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமா 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் டீஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோ போட்டுட்டு, அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் நான் இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நீங்கள் வீட்டில் கூட பொடிச்சிக்கலாம். இங்கே பொடிக்கிறதுக்கு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. தட்ஸ் நான் ஊர்லேருந்து
ரெடிமேடாக வாங்கிட்டு வந்ததை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே கோகனட் போட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் எடுப்போம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதாகும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறமா அந்த மீன் குழம்புக்கு என்னென்ன வெங்காயம் பச்சை மிளகு வேணுமோ, முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்கோ மீன் குழம்புக்கு ஆட் பண்ணுவோமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்கிட்ட வேறு எதுவும் பெருசாக இல்லை, வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான் இருந்துச்சு. தட்ஸ் வை அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த புளித்தண்ணி இருக்குல்ல, அதை அப்படியே ஆட் பண்ணோன்னா நல்ல திக்கான ஒரு மீன் குழம்பாகும். இது கூட கொஞ்சமாக தண்ணி அண்ட் உப்பு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகும். பட் தண்ணி வற்றுற அளவுக்கு நல்ல மீன் குழம்ப வேக வச்சிடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறது நல்லது. பட் நான் எனக்கு மட்டுங்கிறப்போ இந்த மீன் குழம்பு ஓகேவாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக மத்தியானம் உள்ள லன்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே இங்கேன்னு உட்காந்துட்டு அப்படியே தூங்க போயிட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் ஜூஸ் எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு கப் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஜூஸ் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மொபைலெலாம் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஸோ நானும் மத்தியானம் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டாச்சு அன்னைக்கு. அண்ட் ஈவினிங் போல் ரொம்ப மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரூம்லேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு ஈவினிங் போல் பக்கத்து ரூமில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியில் போய் இன்றைக்கி டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில் போகிறதுக்காக தான் ரெடி ஆகி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நான் போகும்போதே ரூமில் இருந்த கார்பேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கார்பேஜ் பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு டீ குடிக்கிறதுக்காக. இது எங்களோட மோஸ்ட் ஃபேவரேட்டான ஒரு டீ ஷாப்பு. இங்கே எங்களுக்கு ஆஃப் டே இருக்கும்போதெல்லாம் நாங்கள் வருவோம். இந்த போண்டா பார்த்திங்கன்னா சுகரும் சால்ட்டும் அப்புறமா காரம் எல்லாம் மிக்சடாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு சட்னி கூட தந்துருந்தாங்க, அது கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சர்ச்சும் பக்கத்திலே இருக்கும். இந்த டீ ஷாப்போட பக்கத்திலே தான் சர்ச் இருக்கும். ஸோ இப்போ லென்த் டேஸ் போயிட்டுருக்கிறதுனால சர்ச்லேயுமே மாஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அன்னைக்கும் சர்ச் போயிட்டு தான் ரூமுக்கு வந்தோம். அவ்வளோதான், அன்னைக்கு டீ வித் அந்த போண்டா சாப்பிட்டதே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ அதே டின்னராகவும் முடிச்சாச்சு. அப்படியே ரூமுக்கு அன்னைக்குள்ள டேவையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோவையும் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சூப்பரான அடுத்த ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.